இப்போ பாமாயில் அதில் இந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 50% மேலேயே இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான உணவு வகைகள் அதில் பாமாயிலும் அதில் வரும். நிறைய சாப்பிட்டாக்கா அந்த கொழுப்பு சார்ந்த நோய்கள், அது புற்றுநோய் அதில் அடங்கியிருக்கிறது. அதுபோல் பல சர்க்கரை வியாதி, இருதய நோய், இது போன்ற பல நோய்களுக்கு அது ஒரு ஆபத்து அறிகுறி என்று தான் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் அதை அளவாக உண்டால் அதில் பிரச்சனை இல்லை. அது மக்கள் அறியாத விஷயம் என்னவென்றால், இந்த பாமாயில் என்பது பல உணவு வகைகள் சேர்க்கப்படுகிறது. நாம் சமைக்கும் போது உணவு உபயோகப்படுத்தும் பாமாயில் மட்டுமல்ல, உதாரணத்துக்கு ரொட்டி, பிஸ்கெட், அது போன்ற சாதாரண நம்ம தினசரி உட்கொள்ளும் பொருள்கள் எல்லாம் பாமாயில் இருக்கிறது. ரெண்டாவது, பாமாயில் ரொம்ப சுட வச்சாக்கா அதுலேயும் இந்த புற்றுநோய் வருவதற்கான ரசாயனங்கள் வருது அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் இருக்குது. ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அந்த மாதிரி திட்டவட்டமான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமாயிலில் இந்த பிஸ்கெட்டில் மார்ஜரின் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வெண்ணெய்க்கு பதிலாக உபயோகப்படுத்துகிற ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அது பல ரொட்டிகளில், அது மாதிரி தினசரி உட்கொள்கிற பல பொருள்கள் அது கலந்துருக்குது. இந்த நம்ம பாக்கெட்டில் வாங்குற இந்த ப்ராசஸ் ஃபுட்னு சொல்கிறோம்ல, அதிலெல்லாம் கூட நிறைய பாமாயில் இருக்கும். இந்த வெளியில் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனைனா, இந்த சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே எண்ணெயை சுட வச்சு ஆற வச்சு சுட வச்சு அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக அது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாமாயில் ஒரு 39 டிகிரிக்கு மேலே சுட வச்சாக்கா அது புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ரசாயனங்கள் அது உருவாகிறது. அப்போது அது இவங்க அந்த மாதிரி சுட வச்சு ஆற வச்சு அதே எண்ணெய் உபயோகிக்கிறதுனால அது அந்த மாதிரியான ஆபத்து நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. இதை நான் சொன்ன மாதிரி அது டைரெக்டாக நேரடியாக இந்த குறிப்பிட்ட ஒரு புற்றுநோய் தான் அது பாமாயில் உருவாக்கும் அப்படின்றதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆபத்து காரணியை மட்டும் நம்ம ஒரு தனிப்பட்ட நோயாளிக்கு நமக்கு சொல்கிறதும் கஷ்டம். ஏன்னா அவங்க பலவிதமான தவறுகள் செய்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். ஸோ பொதுவாக வெளியில் ஒரு தினசரி அடிப்படையில் உணவு உட்கொள்வது நல்லது கிடையாது. ஓகே சார், இப்போ இந்த பாமாயிலால் ஏதாவது எஃபெக்ட் நீங்கள் உங்களோட சர்வீஸில் ஏதாவது எஃபெக்ட்ஸ் பேஷண்ட்ஸை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் உண்மையை சொல்லப்போனால் அப்படி நேரடியாக பாமாயில் நான் நிறைய உட்கொண்டேன் அதனால் எப்படி ஆச்சு. ஆனால் அது அறியாமையினாலே இருக்கலாம். அதாவது பல பேருக்கு இப்போ பாமாயில் எடுக்கிறோன்றதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ சாலையோர கடைகள் அவங்க என்ன எண்ணெய் உபயோகிக்கிறாங்கன்னு யாருமே அவங்களை விசாரிக்கிறது கிடையாது. இந்த நான் ஏற்கனவே சொன்ன தினசரி உணவுப் பொருட்கள் அப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது யாருக்கும். இப்போ எந்த உணவுப் பொருளும் உட்கொள்ளும் போது அந்த பேக்கேஜில் போட்டிருப்பாங்க இன்க்ரீடியன்ஸ், அதை யாரும் படித்து பார்க்கறது கிடையாது. இதுக்கு சொன்ன மாதிரி அளவோடு உட்கொள்ளணும். முடிஞ்ச மட்டில் வெளியிலே சாப்பிட்றதே தவிர்க்கணும். வெளியே சாப்பாடு பல விதத்தில் ஆபத்து உருவாக்கும். ஏன்னா வெளியே சாப்பாட்டில் கொழுப்பு சத்து ஏற்கனவே ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு உணவில் ருசி இருக்கும். அதனால் அவங்க கொழுப்பு சத்து ஜாஸ்தி தான் பண்ணுவாங்க. அப்போ இதுவும் நான் சொன்ன மாதிரி பாமாயில் ஏற்கனவே கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. அப்போ அது அதிகபட்சமாக அந்த ஃப்ரைட் ஃபுட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவு அதெல்லாம் தவிர்க்கணும். இப்போ புகையிலை எடுத்துக்கங்களேன். இப்போ அரசாங்கம் புகையிலை பற்றி தான் வார்னிங் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் பரவலாக புகையிலை விற்பனை பண்ணவும் அவங்களே தான் அனுமதி பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக கொடுத்த அறிக்கையாக தான் நம்ம எடுக்க முடியும். இப்போதைய கட்டத்தில் எதுவுமே அளவோடு உட்கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி வெளியே உட்கொள்வதை குறைக்க வேண்டும். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு அது உட்கொள்வதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். என்ன டெம்பரேச்சரில் இது யூஸ் பண்ணணும் சார்? 38 டிகிரிக்கு மேலே நிச்சயமாக சுட வைக்கக்கூடாது. அப்படி சுட வச்சா அது உடம்பை பாதிக்கக்கூடிய பொருள்கள் உருவாகும்.